இன்றைய வசனம் இன்றைய நாளிலும் 21ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது, நான் நேசிக்கிறவர்களையோ அவர்களை இந்த நாட்களிலே கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையில் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, தேவன் இவர்களே அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்களை இந்த நாட்களிலே அவர் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். அதனால தான் அந்த வார்த்தை இன்னொரு பகுதியில் சொல்லப்படுகிறது, ஆகையால் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பி என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் சிட்சிக்காத மனுஷர்கள் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் அவர் தான் நேசிக்கிற பிள்ளைகளை இந்த நாட்களிலே சிட்சித்து அவர்களை இந்த நாட்களிலே மனம் திரும்ப பண்ணி தன்னுடைய பக்கமாக இந்த நாட்களில் சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்பு அப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது. அடுத்த வார்த்தையில் பார்க்கிற வேளையிலே, ஏனென்றால் ஏன் சிட்சிக்கிறார் என்று இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது, வாசல் படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்திலே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவான், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் அங்கே சிட்சித்து கடிந்து இந்த நாட்களிலே மனம் திரும்பினதற்கு பின்பாக அவர் நம்முடைய இருதய கதவுகளை இந்த நாட்களிலே தட்டுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அவர் எங்களோடு இந்த நாட்களில் பிரவேசித்து எங்களோடு வாசம் பண்ணி இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து போஜனம் பண்ணும்படியாக வாஞ்சிக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால தான் இந்த வெளிப்படுத்தலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் நேசிக்கிறவர்களையோ அவர்களை கடிந்து கொண்டு, முதலாவதாக தேவன் கடிந்து கொண்டு இரண்டாவதாக சிட்சிக்கிறார். அதனாலே தான் நாங்கள் ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பி நடக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் முதலாவது நமக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் இந்த நாட்களே வர வேண்டும். ஆலயத்திற்கு போவது அல்லது காணிக்கை கொடுப்பது அல்லது என்ன காரியங்களை செய்வது இந்த நாட்களிலே முக்கியம் அல்ல. முதலாவது இந்த நாட்களிலே நமக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல், ஒரு தெளிந்த மனம் திரும்புதல் இருக்குமா இருந்தால்தான் அந்த ஆலயத்துக்கு நாங்கள் போவதற்கு ஒரு பிரதிபலன் இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மனம் திரும்பாதபடி ஆலயத்துக்கு நாங்கள் போய் வந்தோமே என்றால் அந்த காரியத்திலே எந்த விதமான பலனும் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் நம்மை இந்த கடைசி நாட்களில் எச்சரிக்கிறது. அதனாலே நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு திருவிழம் பற்றுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் நமக்குள்ளே பிரவேசித்து நம்மோடு கூட இந்த நாட்களிலே அவர் போஜனம் பண்ணும்படியாக அவர் இந்த நாட்களை வாஞ்சிக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற வேளையிலே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற வேளையிலேயே ஆண்டவர் சில வேளைகளிலே நமக்கு வருகிற நெருக்கங்கள் துன்பங்கள் மத்தியிலும் இந்த நாட்களிலே நாங்கள் ஏன் இந்த காரியம் ஏன் என்று சொல்லி கேள்விகளை எழுப்புகிறோம். ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அதனாலே தான் இந்த நாட்களிலே அவர் நம்மை அங்கே கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படியானால் ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலையும் ஆண்டவருடைய சிட்சிப்பையும் இந்த நாட்களிலே அதாவது நிராகரிக்கக்கூடாது. இந்த நாட்களிலே அப்படியாக வருகிற வேளையிலே ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் எந்த இடத்திலே இருந்து விழுந்தோமோ அந்த இடத்திலே இருந்து மனம் திரும்பி தேவனிடத்திலே இந்த நாட்களிலே திரும்ப வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, வார்த்தைகளை வாசிக்கிற வேளையிலே வார்த்தைகளை தெளிவாக அந்த நாட்களை வாசித்து நாங்கள் எந்த இடத்திலிருந்து விழுந்தோம் என்பதை குறித்து பார்த்து மனம் திரும்பி தேவனிடத்திலே திரும்புவோமா இருந்தால் அவர் நம்மோடு கூட இந்த கடைசி காலத்திலே நமக்குள்ளே வந்து வாசம் செய்வார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள்,
கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.